உடன்பிறப்புகளில் பின்னாடி இருக்கிற ஒரு சார், அவர் ஒரு இஸ்லாமியர். இஸ்லாமிய மேல்நிலை பள்ளியில் ஒரு பட்டத்தை முதுகலை ஆசிரியர், 12வது படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் ஆசிரியர். அவர் இங்கே இருக்கார். இவர் நிசார். இப்போ இங்கே சொன்னார்ல, அவர் இந்த பள்ளிக்கூடத்தை இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணியிருக்கேன், நான் பண்ணிக்கிறேன்ட்டு. நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை, அவர் முன்னாடி பார்த்துக்கோங்க. 20 லட்சம் ரூபாய் நன்கொடை பெற்று தலை சிறந்த பள்ளியாக கொண்டு வந்து தமிழக அரசிடம் 1 லட்சம் ரூபாய் பரிசை பெற்றவர் அவர் தான். அந்த உழைப்பிற்கு சொந்தக்காரர் என்னுடைய தம்பி நிசார். அவர் அதை தொடர்ந்து இங்கே ஆரிஃப், இன்னும் நிறைய தம்பிங்க இருக்காங்க. இது இன்னொரு விஷயம் சொல்ல போனால், சமீபத்தில் வந்து கொரோனா பாதிப்பால் ஒரு டாக்டர் இறந்துட்டார். அந்த டாக்டரை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு சுடுகாட்டை கொண்டு போகிறாங்க. அந்த ஊர் மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. அதை எடுத்துன்னு வந்தாங்கல்ல அந்த பணியாளர்கள், நடுவில் வச்சுட்டு அப்படியே ஓடிட்டாங்க. அப்போது கொரோனாவின் பாதிப்பால் ஒரு மரணித்த உடலை கூட அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்களோட இருந்த இந்த ஆரிஃப் என்ற தம்பி என்ன சொன்னார், சார் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது சார். சப்போஸ் அது மாதிரி நடிச்சேன்னா நகராட்சி கமிஷனர்கிட்ட நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் சார். அது மாதிரி ஏதாவது ஒரு மரணங்கள் நடந்தால் அந்த மரண சவத்தை எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் ஏற்பட்டு பொதிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு தம்பி. இன்னும் நிறைய சாதனைகளை பண்ணவங்க எங்களோட இருக்காங்க. அங்கே முகமது அலி சொன்னல, அவர் ஒரு இஸ்லாமியர். ஒரு NSS கேம்ப் நடக்குது. அந்த கேம்ப் நடக்கும்போது ஒரு சிவன் கோயிலை வந்து முஸ்லீம் பசங்களை வச்சு சுத்தம் பண்ணுறாங்க. இந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. அந்த மாதிரி தான் அங்கே ஒவ்வொருத்தரும் செதுக்கி எடுத்த சிற்பிகளாக இணைஞ்சிருக்கோம். அதே போல் தம்பி சுதாகர் வந்திருக்காரு. அவரும் வந்து ஒரு நல்ல பள்ளி உருவாக்கி இருக்கார். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் அனைவருக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டது. இல்லை இன்னைக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 2 நாளாக என்னோடவே இருந்தார் பழனி, நம்ம ஒரு பழனி ஆசிரியர் தெரியல, அவரோட சேர்ந்த வெங்கடேசன், நந்தகுமார், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தலைவர் நந்தகுமார், இவங்கெல்லாம் 2 நாளாக என்னோடவே இருந்துட்டு இந்த காய்கறிகளை வாங்குவது. நேற்று அந்த பணி நடந்துச்சு. காலையில் ஒரு 10 தம்பிகளை கூட வச்சுக்கிட்டு இந்த பணிகள் எல்லாம், இந்த காய்கறிகள் எல்லாம் மூட்டை பேக் பண்ணாங்க. இங்கே ஆசிரியர் சொல்லும்போது உள்ளே போய் பார்த்தா இவங்க பேக் பண்ணியிருந்தாங்க. பேக் பண்ணிட்டு கட்டியிருந்தாங்க. அந்த மூட்டை முடிச்சு இருக்குல்ல, அது திறந்து வச்சு அதுதான் அப்படி பேக்கிங் எல்லாம் வந்து இருக்கிற தம்பிங்க பண்ணாங்க. அது திறந்ததை பார்த்து நாங்கள் சொல்லவே இல்லை. அவன் பாட்டு உள்ளே போயிட்டு அதில் முடிச்சு போட்டு எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. இங்கே பொன்மணி, ரஞ்சித், ராஜ்குமார், முத்துப்பாண்டி, கோவலன், சஞ்சய், தளபதி, இந்த மாதிரி தம்பி எல்லாம் வந்து வருங்கால சந்ததிகளை வழிநடத்துறதுக்காக நல்ல ஒரு களத்தில் வந்து நல்ல ஒரு களத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். பிள்ளைங்க வந்து இது போல வந்து பணிகளில் ஈடுபட்டா அவர்களுடைய சிந்தனை எல்லாம் வந்து நல்ல சிந்தனையாக தான் போகும். அது போல ஒரு நல்ல களத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் இருந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இல்லை இங்கே பானு எங்கம்மாங்க, மிஸ் பானு, நாகினி, இப்படி வாங்க முன்னாடி. பின்னாடி போயிட்டு பேரண்ட்ஸ் மோடி கடைசியில் உட்காந்துருக்கீங்களா? எங்க இருக்காங்க அவங்க? இப்படி கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. இது கோவிச்சு வாங்க. சேர் பர்சன் யாரும் இருந்தா சொல்லுங்க. வாங்க. முதல்ல இந்த நிவாரண பணி என்பது தொடங்குவதற்கு அச்சாரம் போட்டது இந்த பள்ளியினுடைய 5வது ஆசிரியர் பானு அவர்கள் தான். 5ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கடுமையான தாக்குதல், ஊரடங்கு சட்டம் போட்டு யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு கடுமையான சட்டங்கள். அதாவது ஆயிரக்கணக்கான வாகனங்களை வந்து இந்த கல்லூரி வளாகத்தில் ஏற்பட்டு 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் எல்லாத்தையும் ஏற்பட்டு உள்ள போட்டாங்க. அது மாதிரி ஒரு ஊரடங்கு சட்டத்தில் இந்த மாதிரி கடுமையான சட்டம் பாதிக்கப்பட்ட போது இந்த பணி அப்போதான் நாங்கள் தொடங்குறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பலம் யாருன்னா, ஐயா எங்கள் நண்பர் சொன்னது போல ஒரு IPS ஆஃபீஸருக்கு அதான் வேண்டியவர் இங்கே அப்படி உட்காந்துருக்காரு அந்த தோட்டத்தில். எங்களுக்கு அந்த காட்சி தான். எங்களை என்ன இங்கே கதாநாயகனை பார்க்குற மாதிரி, கமலஹாசனை பார்க்குற மாதிரி சார் பார்க்கணும்.
இங்க நிறைய பேர் பார்த்துட்டு இவர் தான் இவரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருதான் உண்மையா, அவருடைய மறுப்புரைவு அவர். அதுபோல வந்து இந்த காரியங்கள்லாம் செய்வதற்கு எங்களுக்கு தூண்டுதலாக இருப்பவர் ஐயா தான். அதே விதத்தில் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த கடுமையான இது இருக்கும்போது இங்கே வசிக்கின்ற நரிக்குறவர் மக்கள் உணவின்றி தவிக்கிறார்கள். நமக்கு உறவு இருக்காங்க, நமக்கு வந்து கடையில் போய் கேட்டால் தருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பாசி பண்ணி டெய்லியும் தினமும் எடுத்து போட்டு விற்றா தான் அவங்களுக்கு காசு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது எங்களுடைய நண்பர்களிடம் பேசிட்டு அவங்ககிட்ட சொன்னேன், முதல் காணிக்கை ஒரு 5 மூட்டை அரிசி எடுத்து அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. திருமதி பானு அவர்கள் அவங்க தொடங்கி வச்சபடி தான் இன்னைக்கு வரையும் நடந்துருக்குது. அது இல்லாமல் 2வது தவணையாக அதே மக்களுக்கு சிற்றுண்டி வழங்கினார். அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் ஏப்ரல் 10. நண்பர்கள் கூட சொல்லலை, நான் யாருக்குமே சொல்லலை. அன்னைக்கு சிற்றுண்டி அவங்க வழங்கினாங்க. நான் என் பிள்ளை 2 குழந்தைங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு வந்து ஏமா அது மாதிரி அந்த அவங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது சரிங்க அப்படின்னாங்க. அதுதான் நாங்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறது. ஆனால் அதை யாருக்கு கூட சொல்லவே இல்லை. அந்த பணி வந்து 5ஆம் தேதி தொடங்கினாங்க. மீண்டும் 10ஆம் தேதி இன்னொரு சுற்று வந்து கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வந்து எங்களோட இருக்கிற நண்பர்கள், சில நல்ல ஆசிரியர்கள் அவங்க உதவிகள் தான் செஞ்சுருக்கோம். வெளியேற்ற போய் நாங்கள் யாருமே கையே நீட்டோம். இதுவரையும் வெளியேற்ற யாருக்கிட்டையுமே கை நீட்டோம். எங்களோட இருக்கின்ற இந்த செஞ்சிலுவை சங்கத்தினுடைய சிவப்பு படையை சேர்ந்த இவர்கள் அவர்களால் முடிந்த நிதியை கொடுத்துட்டாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க வந்து பணியாற்றிட்டு இரவெல்லாம் போயிட்டு அவங்களுடைய மசூதி இருக்குல்ல, அந்த மசூதியில் போயிட்டு இது மாதிரி பேக்கிங் பண்றது. அங்க பேக்கிங் பண்ணிட்டு அவங்களுடைய பங்கு தொகையை கொடுத்துட்டு அதையே செலவு பண்ணிட்டு இங்க வந்து கொடுக்குறாங்க. அதுல இங்க ஜபூர் ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் வந்து எங்களுக்கு வந்து கண்ணனை போல நேரோட்டுறவர். எங்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் நோன்பில் இருக்காரு, ரம்ஜான் நோன்பில் இருக்காரு. ரொம்ப சிரமப்படுத்துறேன் அப்படின்னு என்ன சொன்னாரு, சார் இறைவனுக்காக வந்து உடலை வருத்தி கொண்டு நாங்கள் இருக்கிறோம் சார். அந்த நேரத்தில் வந்து இந்த போல மக்களுக்கு தான் எங்களுக்கு வந்து 2 விதமா வந்து நன்மை கிடைக்கும் சார். அவங்க பசி ஆக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி சார். நாங்கள் உடலை வருத்தி கொண்டு அவங்களுக்கும் வந்து உணவு கொடுக்குறோன்னா அது எங்களுக்கு 2 விதத்தில் நன்மை சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி இந்த பணியை மேற்கொண்டு இருக்கிறார். அவர் உங்கள் முன்பாக ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சமயத்தில் இக்கட்டான நிலையிலும் கூட எங்களுடைய அலுவல்களை புறக்கணித்தும் இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு பேரணாம்பட்டி செஞ்சுலுவை சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக நம்ம பேரணாம்பட்டி செஞ்சுலுவை சங்கத்தின் தலைவராக உள்ள வள்ளுவன் சார் அவர்களை நன்றி கூறிக்கொள்கின்றேன். அவருடைய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அவர் வந்து நம்ம வந்து அழைத்து செல்லக்கூடிய அந்த ஒரு பண்பு, அந்த ஒரு தனிமையான வந்து ஒரு பெக்கூலியர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுதான் வந்து நம்மளை வந்து ஊக்குவிக்குது. பாருங்க, இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு வந்து நடைபெறுது அப்படின்னு சொன்னேன். நேற்றைய நாள் முதல் கொண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 கால் பண்ணியிருப்பாரு ஜகுல், இது போல வந்து நாளைக்கு வந்து நிகழ்ச்சி உள்ளது, இதுக்காக வந்து நீங்க அனைவரும் வந்து தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு காலையில வந்து 5-6 கால் வந்து பண்ணிட்டாரு. கார் ரெடியாக வச்சுக்கோங்க, ரெடியா இருங்க, நேரத்தோடு போய் வந்து சேரணும், சிறப்பித்து வந்து தரணும் அப்படின்னு. ஆக இது போன்ற ஒரு தலைமை ஆசிரியர் உங்களுக்கு வந்து அமைந்திருப்பது நீங்க வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டும். ஆக இந்த ஒரு வார்த்தைகளோடு நான் முடிக்கின்றேன். நன்றி. நன்றி ஜபூர் அவர்களே. இறுதியாக வழக்கமாக வந்து இந்த நிகழ்ச்சிக்காக எங்கள் ஐயாவுக்கு சொல்லிடுவோம். அவர் வர்றதுக்கு வந்து தாமதம் ஆகிடும். அதனால் வந்து இந்த முறை என்ன பண்ணோம், 3 மணிக்கு பெற்றோர்களுக்கு வந்து அந்த நிகழ்வு ஐயா வராரு அப்படின்னா 3 மணி தான். ஆனால் நாங்கள்லாம் போகிறோம்னா காலையில் 9 மணிக்கு போயிட்டு களத்தில் முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுவோம். ஆனால் அவருடைய பணி அப்படி இல்லை. அதாவது காலையில் எழுந்ததுலேருந்து வேலூர் நகரத்தில் ஒரு 200 மக்களுக்கு, வீடு இல்லாதவர்கள், சாலை வர குடியிருப்பவர்கள், நரிக்குறவர் மக்கள், ஆமாம் தேவையா எப்படிங்க
நரிக்குறவர் மக்கள் இது போல பல்வேறுபட்ட உதவி கோருபவர்களுக்கு உணவளித்து இவர் மாலை அந்த பிற்பகல் வேலையில உணவை எடுத்துக்கொள்கிறாரா என்ன தெரியாது. உடனே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டம், அதை தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள்ல இருப்பார். நைட்டு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கே போவார். மறுநாள் காலையில இருந்து வழக்கம் போல அவருடைய பணியை தொடங்கணும். அது போல ஒரு இயந்திரம் போல எங்களையும் அந்த இயந்திரத்தில் மாட்டி கொண்டு இழுத்து கொண்டு செல்கிறார். அது போல ஒரு பயணிக்கும் ஒரு சிறந்த மாமனிதர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஐயா அவர்கள். அப்போ முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இங்க வெங்கடேசன் இருக்காருங்க, நம்ம ஒரு அகர்பத்தி கம்பெனி ஓனர். அதாவது அவர் காலையில 6 மணிக்கு வந்துட்டார். பேர்னமெண்ட்ல காலையில வந்து ஒரு 2 மூட்டை வெங்காயம் வாங்கினா அது எத்தனை போறதுக்கு வேணும் அப்படின்னதும் அவர் காலையில வண்டி எடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்துச்சு, அதுக்கு பேசி அதை தயாராக நிற்க வச்சிருந்தோம். காலையில வந்து அந்த வெங்காயத்தை அதுக்கான ஏற்பாடு முடிச்சிருந்தோம். இந்த வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்கல்ல, கொஞ்சம் ஏற்ற வேண்டியது வெங்காயம் அந்த முகத்தை கொஞ்சம் காட்டு. இந்த படம் எல்லாம் வரைஞ்சிருக்காருல்ல, இதுக்கான சாக்லேட் வந்து இதெல்லாம் வரைஞ்சிட்டு கலர் பவுடர்ல காலையிலே வாங்கிட்டு கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு தான் போனார் வீட்டுக்கு. அவரோட அருமை தம்பி பழனி, அவரோட இருந்த தம்பிகள், அப்புறம் நந்தகுமார் நம்ம பிடிஏ தலைவர், அவர்களாம் சேர்ந்து சிறப்பாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி அப்படின்றதுக்காக அவர்கள் ஒரு விதத்துல இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இந்த பந்தல் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கினாங்க. அது போல ஒரு சிறந்த பணி. இது போல வந்து எனக்கு இந்த ஊர்ல வந்து ஒரு படையை இருந்துச்சுன்னா இப்ப இருக்கிற நிலையை விட பல மடங்கு இந்த பள்ளிக்கூடத்தை மாத்திடுவோம். அதுக்கு துணையா மட்டும் கூட இருந்தா போதும். இருந்தாலும் இது தனி மனிதனுடைய முயற்சியால இவ்வளவு பெரிய விஷயங்களை இழுத்து செஞ்சிருக்கேன். இங்க கைலை பேசும்போது இந்த பெற்றோர்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு யாருடைய ஆதரவுமே தேவையில்லை. ஏன்னா எப்படி எந்த மனநிலையில் இருக்காங்க நம்ம மக்கள்ன்றது எனக்கு தெரியும். அது ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிவிடுங்க. அதாவது 10,000 ரூபாய் செலவு செய்து எங்களிடம் படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். போன பொங்கலுக்கு, இந்த பொங்கல் இல்லை, அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு, அதுக்கு டீச்சர்ஸ்கெல்லாம் கிளாஸ் ரூம் பெருக்கி இருக்கிறாங்க. டீச்சர்ஸ்கெல்லாம் கிளாஸ் ரூம் பெருக்கி தலைக்கு துணியை சுத்திக்கிட்டு ஒட்டடையெல்லாம் அவங்களே அடிச்சிருந்தாங்க. தண்ணி ஊற்றி அந்த மாப்பு இருக்குல்ல துடைக்குவோங்க, அதெல்லாம் அவங்களே போட்டு துடைச்சிருந்தாங்க. எங்க பசங்க ஒரு சில பசங்க தண்ணி அந்த அவங்களுடைய இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆதங்கத்துல அவங்க தண்ணி ஊற்றி இப்படி ஏதோ பெருக்கிங்க. இதை ஒருத்தன் இங்க போட்டோ எடுத்து இன்னொருத்தருக்கு அனுப்புறான். அவன் வந்து இன்னொருத்தருக்கு அனுப்பி பேப்பர்ல போட்டான். மறுநாள் எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்கும் பாருங்க. பேப்பர்ல போட்டு ஏதாவது ஒரு விதத்துல என்ன தண்டிக்கணும், அதுதான் நோக்கம். அந்த குழந்தை எடுத்து நாங்க யாருமே படிக்கல, அந்த வேலை செய்ய சொல்ல எல்லா டீச்சருமே அவங்க கிளாஸை வந்து சுத்தம் பண்ணிடுறாங்க. இதான் உண்மை. மறுநாள் வந்து 10,000 ரூபாய் வந்து உணவு தயாரிக்கப்பட்டு உணவு வருது. அந்த உணவு வரும்போது பத்திரிகையில செய்தி வருது. அதாவது அந்த செய்தி கூட எப்படி திரிக்கப்பட்டிருக்குன்னா, பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்ட பிறகு வீட்டுக்கு வரலன்ட்டு பெற்றோர்கள் தேடின்னு வந்தாங்களாம். தேடி வரும்போது பிள்ளைகள் வந்து பெருக்கிருந்தாங்களாம். இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு எனக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி போட்டோம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்டே நடக்கல. ஆனா ஒருத்தர் எடுத்தா அவன் வந்து குடுறா அப்படின்னா இல்லை அவங்க வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா அது எத்தனை போயிட்டான், நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஆனா அது மறுநாள் பார்த்தா பேப்பர்ல போட்டான். அதுக்கு முன்னாடி நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், ஐயா இது மாதிரி வந்து நாளைக்கு பொங்கல் விழா, அந்த பொங்கல் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ராமன் சார் இருந்தாருங்க, பொங்கல் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணும்போது குழந்தைங்க ஏதோ தொடர்பு இருக்குங்க ஐயா, அது ஒருத்தர் போட்டோ பிடிச்சி வெளியே அனுப்பிட்டாங்க ஐயா அப்படின்னு. சரி விடு நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். இந்த விஷயத்த சிஓ கிட்ட சொல்லிட்டேன், சார் நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தோம், இது மாதிரி நடிச்சுங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் இது குறித்து தகவல் சொல்லிட்டு சார். அப்படியா சரிங்க அப்படின்ட்டேன். மறுநாள் நிகழ்ச்சி நடக்கும்போது ஏஇஓ வந்தார், எங்களுடைய கல்வித்துறை அதிகாரி வந்தார். எங்க பிள்ளைகளோட உட்காந்து அவரும் சாப்பிட்டு போனாருங்க. இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா சார் சொல்றாரு, இவர்களுக்கு பாதுகாப்பா இருங்க. பாதுகாப்பா எந்த மக்களும் இருக்க மாட்டாங்க, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நன்றி. இல்லை இது சொல்லிதான் தெரியும். இவ்வளவு பேரை வந்து வேற நேரத்தில் வந்து சொல்ல முடியாதுல்ல, இவங்களை பார்க்கவும் முடியாதுல்ல. அதனால வந்து அந்த தகவலை வந்து எதற்காக அவர் சொன்னார் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். ஓகே, முக்கியமா வந்து இந்த பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சத்துணவு அமைப்பாளர் சுமதி
வரலன்னு நினைக்கிறேன், வந்திருக்காங்களா பழனி? வந்து போயிட்டாங்க. அவரோட வந்து எங்கள் எல்கேஜி குழந்தைகளுக்கு பாடம் போதிக்கின்ற 2 சகோதரிகள், யாஸ்மின், மகாலட்சுமி, அவங்க தான் வந்து இந்த அத்தனை பேர்களுக்கும் வீடு வீடா வந்து டோக்கன்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. காலையில் கூட வந்து எங்கள் தம்பிங்க வந்து இங்கே பணி செய்திருக்கும்போது இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு வீட்டிலே கொடுத்துடக்கூடாதுங்களா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டார் சார் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பட்டு எப்படி வீடாக கொடுக்க முடியும்? அடிதான் வாங்கி வரணும் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் ஒன்லி குழந்தைகள் தான் மட்டும் குழந்தைகளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கோம், வந்து வாங்கி போயிடுங்க. அதுதான் இது வந்து ஊரில் எடுத்து போயிட்டு நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதனால தான் வந்து நாகரிகமாக கொடுத்து பெற்றோர்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் பண்ணோம். அதுபோல் அதுக்கப்புறம் வட்டாட்சியரை அழைத்திருந்து நிகழ்ச்சிக்கு வந்து வாங்க சார் அப்படின்ட்டு இன்னைக்கு 4 to 5 வந்து அந்த வாலண்டியர்ஸுகளுக்காக ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு தாசில்தார், இல்லைன்னா எங்கள் ஐயாவோட தாசில்தாராக இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நிகழ்வு வர முடியாம ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு. இதைத் தொடர்ந்து எங்களுடைய வேலூர் மாவட்டத்துடைய சேர்மன் அம்மா அவர்கள் பேசுவார்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இங்கே இவ்வளோ பெரிய கேதரிங்ஸ் கூட்டம் போனது பெரிய அளவில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மன்னன் எப்படியோ மக்களும் அப்படியேன்னு சொல்லுவாங்க வார்த்தைகள். மன்னன் எப்படி வழிநடத்தி செல்லும் பொழுது அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா நல்லா இருக்காங்களான்றது வந்து மன்னனுடைய கையில தான் இருக்குது. மன்னன் மட்டுமல்ல, அவருடைய துணைவியாரும் சேர்ந்து வந்து இந்த தர்ம தானங்களுக்கு வந்து ஈகை செய்வதில் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கீங்கன்னா அது பெரிய காரைக்கால் அம்மையார் மாதிரி உங்களுக்கு நன்றி சொல்லணும். அது ஒரு தனியா நீங்க பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்துல இருந்துன்னு கணவன் மனைவி பண்றதுன்றது வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ன்ற மாதிரி நீங்கள் முதல்ல துவங்கியிருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அந்த இதில் வந்து பாரம்பரியமாக வரணும்னுட்டு வாழ்த்துறேன். 2வது இந்தியன் ரெட் ஸ்டார் சொசைட்டியினுடைய இந்த துணைக்கிளை பேர்ணாம்பட்டு கிளையில் வந்து இத்தனை முஸ்லீம் நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இருந்து இவ்வளோ பெருசாக ஒவ்வொரு இதுவும் அவர் சொல்லும் பொழுது பார்த்தா எனக்கே கண்ணீர் வர மாதிரி இருந்துச்சு. உங்களை வந்து சித்தரிக்கும் போது நிறைய இடத்துல வேற மாதிரிலாம் சித்தரிப்பாங்க. சாதாரணமாக முஸ்லீம் சகோதரர்கள் என்றாலே வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ற மாதிரியான செய்திகள் தான் நிறைய இடத்துல வரும். பட் நாங்கள் ரியாலிட்டி இன்னைக்கு பார்க்கும் பொழுது நான் பார்க்கும்போது பார்த்தா அவர் சொன்ன எல்லா மெஜாரிட்டி பீப்புள் நீங்கள் தான், எல்லா மெம்பர்ஸுங்க நீங்கள் தான் சொல்லி எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா பட்டுனா உங்களுடைய ஆதிக்கம் தான். அந்த ஆதிக்கத்தில் நீங்கள் ரொம்ப நண்பர்களாக இருந்து நல்ல நிறைய உதவிகள் செய்யணும் போது கண்டிப்பாக இந்த ரம்ஜான் திருநாளில் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா நீடூடி வாழணும்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ஈகை செய்யும் பொழுது பன்மடங்கா அது பெருகொண்டு சொல்றது நபிகள் நாயகமே சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கணும்னு இவர் சொன்ன மாதிரி எல்லாருடைய இதெல்லாம் சொன்னார். நிறைய எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஆல்மோஸ்ட் எல்லா நற்குணங்களையும் நல்ல பண்புகளையும் சிறந்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கூல்ல நாங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல நாங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தோம். நல்ல நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம். எந்த பள்ளியில படிக்கிறோன்றது இல்லை, எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எப்பவுமே நல்லதை கத்துக்குவோம், நல்லதை இது பண்ணிக்கணும். நன்றி, நன்றி சேர்மன் மேடம் அவர்களே. அவரை தொடர்ந்து எங்கள் பொருளாளர் அவர்கள் உங்களோட பேசுவார். நேரம் காலம் கருதி எங்களுடைய தம்பிகளும் தொழுகைக்கு செல்ல வேண்டும், அவர்களும் நோன்பு திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இறுதியாக மட்டும் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். என்னுடைய தம்பி நிசார் இருக்காருங்க, அவர் ஒரு தகவல் ஒன்று அனுப்பினார். அவர் அனுப்பின தகவல் வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட ஒரு 17 பக்கம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னால் தொழிலாளர் நலம் சார்ந்தது. இங்கே வந்து இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் யாருன்னா உறுப்பினராக இருந்துட்டு பயனடைஞ்சிருக்கீங்க யாருன்னா இருக்கீங்களா? அது வெங்கடேசன் சொன்னேன். அவர் வந்து ஒரு சிறு தொழிற்சாலை நடத்தினிருக்காரு. அதில் வந்து பணிபுரிவர்களை இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் சேர்த்துருங்க. அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் நிறைய பலன்கள் இருக்கிறது. அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணமானாலும் உதவி இருக்கிறது, மகளுக்கு திருமணமானாலும் உதவி இருக்கிறது, மகளுக்கு பிரசவமானாலும் அரசாங்கம் வந்து 6000 ரூபாய் தராங்க. அது இல்லாமல் குழந்தைகள் வந்து இப்போ உயர்கல்விக்கு போகும்போது அதுக்கும் உதவி செய்கிறாங்க அப்படின்னாங்க. அது வந்து சில தம்பிகள் வந்து இந்த தச்சு வேலை செய்கிறாங்க, இந்த பெயிண்ட் வேலை செய்கிறாங்க. எங்கள் சித்தி பசங்க
அவங்கள வந்து இதில் வந்து சேர்த்து விடும்போது எனக்கு ஒரு அழைப்பு வச்சுங்க, சார் இந்த மாதிரி வந்து உங்கள் 2 தம்பிகளை வந்து இந்த நல்ல வாரியத்தில் சேர்த்துக்கல, அந்த நல்ல வாரியத்தில் சேர்த்தவங்களுக்கு நல்ல வாரியத்தின் சார்பாக 25 கிலோ அரிசிங்க இந்த கொரோனா நிவாரணத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு தான் 2 பேரும் போயிட்டு 50 கிலோ அரிசி வேற ஏதோ கூட வந்து கொஞ்சம் பருப்பு வேற ஏதோ சேர்த்து கொடுத்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போதான் இவர் சொன்ன தகவல் இருந்துச்சு. அந்த தகவல் தான் இதை வந்து இங்கே இருக்கின்ற எல்லா பணியாளர்களுக்குமே போடணும். இங்கே இருக்கிறவங்க மேஸ்திரிகளுக்கு போடணும், சித்தாளுக்கு போடணும், ஷூ கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு போடணும், எல்லா தரப்பு கல் அறுக்கிறாங்கல்ல, செங்கல் அறுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் போடணும். இதில் உறுப்பினர் வாய்ப்பு பண்ணால் இப்போ சமீபத்தில் கூட இங்கே ஒரு விபத்தில் ஒருத்தர் இறந்துட்டார். அவருக்கும் வந்து பலன் இதில் கிடைச்சிருக்கும். அதுபோல பல்வேறு பலன்கள் இருக்கின்ற ஒரு தகவல் பெட்டகம் தான் இது, நல்ல வாரியத்தை சார்ந்தது. எங்க ஐயா கொஞ்சம் உதவி செஞ்சா இந்த மக்கள் எல்லாம் அந்த நல்ல வாரியத்தில் வந்து ஒரு நாள் முகாம் நடத்தி அவங்களுக்கான இதெல்லாம் பதிவு பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான ஒரு ஏற்பாடும் ஐயா அவர்கள் அவருடைய வார்த்தைகளில் ஒரு உத்தரவாதம் சொன்ன ஒரு முகாம், அதுக்கான ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மக்களை என்னென்ன தொழிலில் வேலை செய்கிறாங்களோ அந்த தொழில் வேலை செய்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த அத்தாட்சி வாங்க வந்துடணும். இங்கே தான் வேலை செய்கிறீங்க, ஷூ கப்பலில் வந்து இன்னார் வந்து வேலை செய்கிறாங்கன்ட்டு ஒரு ரெசிப்ட். ஈவன் வந்து கம்பி கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் இருக்குது, எல்லா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. போட்டிங்களன்னா அது வந்து இப்போ கூட ஒரு 25 கிலோ சமன்மையில் வந்து உதவி மாதிரி, அது போல் வந்து பல நேரங்களில் பல உதவி கிடைக்காது. அந்த விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு எங்களை வழிநடத்தும் ஆசான் அவர்கள் இப்பொழுது உங்களுடன் சில வார்த்தைகள் பகிர்வார். பேரணம்பேட்டு பத்திரப்பள்ளியை சேர்ந்த முதலில் இங்கே வருகிறது எவ்வளவு நேரம் அமைதி காத்து எல்லாருடைய வார்த்தைகளையும் பேச்சையும் கேட்டுக்கொண்டதற்கு முதல்ல வணக்கத்தோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை இந்த ஒரு உதவி செய்யும் இந்த ஒரு நல்ல விழான்னு சொல்றதை விட நன்கொடை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பேரணம்பேட்டு ரெட் கிராஸ் கிளையின் சார்பாக இங்கே பொன் வள்ளுவன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். முதலில் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து வகை ஆசிரியர்கள் மக்களுக்கும் ஹெட் மாஸ்டர் அவர்களுக்கும் சிறப்பாக இடத்தை எடுத்துக்கிற ஒரு ஆசிரியர், பொதுவாக ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்களை மிஞ்சத்துக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த ஸ்கூலானாலும் சரி எலிமெண்ட்ரி தான் பேஸ். தே ஆர் ஈக்குவல் டு டிஓ சிஓ. அவங்க வந்து அவங்களுடைய தரம் அந்த லெவலில் இருக்கும். டிஓ சிஓ லெவலில் அவங்க டிஓ கேடர் தான். நீங்கள் சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஓ கேடர் தான். அப்படி இருக்கும்போது அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார். பிரச்சனைகளையும் அவருடைய கஷ்டங்களையும் எடுத்து கூறினார். அதை சார்ந்த அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ரெட் கிராஸ்க்கு ஒரு கிளையில், அதாவது மாவட்ட அளவுன்றது வேற, மாநில அளவுன்றது வேற, ஒரு கிளை துணை கிளையில் இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் எப்படி ஒரு கிடைச்சதுன்னு எனக்கு ஆச்சரியம். அது யங்ஸ்டர்ஸ் அனைத்து இனத்தவரும் அவரோடு ஒன்று சேர்ந்து அவர் சொற்படி கேட்டு அவருடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தி செய்கிற அளவுக்கு கிடைத்திருக்கும் அந்த இளைஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முதலில் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வாழ்த்துகின்றேன். இது எல்லாருக்கும் கிடைக்காது, வள்ளுவனுக்கு கிடைத்த இது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த உறவுகள் எல்லாருக்கும் கிடைக்காது. நானும் நிறைய இடத்துல பார்க்குறேன், நானும் நிறைய இடத்துல கலந்துக்கிறேன். அது கொடுத்து வைத்தவர் தான் இவர். அது மட்டும் இல்லை, நான் பொதுவாக இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் போகிறதுக்கு சொன்ன மாதிரி டைமே கிடையாது. நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு போய் இவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. நான் வேலூரில் இருக்கிறேன். காலையிலேருந்து சேவைகள் தான். அது இப்போ இந்த கொரோனாவால் காலையில் தெருக்களில் படுகிற ஏழைகளுக்கு, பிச்சைக்காரர்கள் சொல்லக்கூடாது, இன்னும் சொல்லணும், பிச்சைக்காரர்களுக்கு, போலீஸ்காரர்களுக்கு, அந்த வழிகள் அங்கங்கே கண்டு உடைப்பவர்கள், இந்த ஓலை பெற்றவர்கள், இந்த தொடக்கம் பெற்றவங்கள்லாம் இருப்பாங்க, வெளி மாநிலத்துக்காரர்கள், இவர்களுக்கெல்லாம் காலையில் டிஃபன் கொடுக்கணும் 250 பேருக்கு. மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும் 2 மணிக்கெல்லாம் 250 பேர்.
அதுக்கப்புறம் தான் அடுத்த நிகழ்வுக்கு நான் போவேன். அதுக்கடையில் சார் சொன்ன மாதிரி மீட்டிங் அது வந்து போகும்போது ஸ்கிப் ஆகிடும். நேற்று வர சொன்னார், நேற்று வர முடியல, விடமாட்டேன்றார், இன்னைக்கு வரணும்ல. என்ன அப்படின்னாக்கா மே தினம் இது வரவாங்கன்னா வரமாட்டவங்கள தான் அவர் அர்த்தம் பார்த்துட்டு போக வேண்டியது. நாங்களும் சரி ஏமாத்திடுவோம். ஆனால் இது 3வது முறையாக இவர் கூப்பிட்டா நான் வந்துட்டு இருக்கிறேன். நான் எங்கே ஏமாந்தேன், எப்படி இவருக்கு மயங்கினேன், இவர் எப்படி என்னை மயக்கினாருன்னு தெரியவில்லை. இப்போது பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் கூட நான் போக மாட்டேன், வரேன்னு சொல்ல வரமாட்டேங்க பார்த்துக்கோன்னு இருந்தேன். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, நல்ல மனசு தான் காரணம். அவருடைய நல்ல மனசு, அவருடைய ஓப்பன் ஹார்ட், வெண்மையான ஒரு வெள்ளை இதயம், அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் நானும் மாட்டிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாளைக்கு நம்மளே அவஸ்தப்படப்படப்பட்டேன். அதனால இவருடைய இந்த சேவைகள் 20வது விழான்னு சொல்றாரு. 20வது இந்த பணி தொடர்ந்து ஒரு முறை சொல்லி போட்ட புஷ் பேப்பர்ல போட்டு அவர் உட்காந்து நானும் செஞ்சேன். தொடர்ந்து 20 முறை செஞ்சுட்டு இருக்கிறேன். 20 முறையும் வாரி வழங்கிட்டு இருக்கிறேன். எப்படி வருது, என்ன வருது, என்ன செய்வது தெரியல. எங்களால் முடிஞ்ச சும்மா சின்ன சின்னதை நாங்கள் செய்யறோம், தொடர்ந்து செய்துக்கிறார். இதற்கும் ஒரு நல்ல பெரிய மனசு வேணாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற அந்த தொண்டு மனசு வேணும், அந்த தியாக மனசு வேண்டும். அது வள்ளுவனுக்கு இருக்கிறனால தான். அதனால தான் இவருக்கு எங்கள் அப்பா அந்த காலத்திலே வள்ளுவன் என்று பெயர் வைத்திருக்கிறார், எனக்கு தெரியவில்லை. ஆகையால் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நான் வந்தோன்னு சொல்லிட்டேன், ஸ்டேட் லெவலில் ஏதாவது அவார்டு வாங்கினேன் சார், ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் சார், நல்லா செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு. நான் கொடுக்க மாட்டேன் அது, ஆனால் கொடுப்பாங்க யாராவது. அது கவர்னர் கொடுப்பார், கவர்னர் தேர்ந்தெடுப்பார். அந்த அந்த அதிர்ஷ்டம், அந்த சேவையை இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அது கிடைக்கலாம், கிடைப்பதற்கு வேண்டிய சந்தர்ப்பங்களை நாங்களும் சேர்ந்து உருவாக்கலாம் கொள்கிறோம். நடுவில் ஏதோ ஒன்று சொன்னார் சார், இந்த லேபர் மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. லேபர் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஏதாவது மீட்டிங் போடணும்னா நீங்கள் சொல்லுங்கள், எந்த அதிகாரி வேணும், உங்களுக்கு யாருக்கு அந்த கூட்டத்துக்கு கமிஷனர் வேணுமா, டெப்டி கமிஷனர் வேணுமா, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வேணுமா சொல்லுங்கள், நம்ம வர வைக்கலாம், வர வச்சு செய்யலாம். நம்ம சொன்னால் வருவாங்க. அதுக்கு எனக்கு அந்த இப்போதைக்கு அந்த சந்தர்ப்பம் எனக்கு உண்டு என்பதை சார் சொன்னதுக்காக நான் உறுதியளிக்கின்றேன். நீங்கள் டேட் கொடுங்க, நாங்கள் அழைச்சிட்டு வரோம். சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு பெரிய மீட்டிங் போடுங்க எப்போது. நான் வேணா உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனரே எடுத்துன்னு வரலாம், மாநில ஆணையரே இங்கே எட்டு வரலாம். அவர் முன்னாள் மாவட்ட ஆட்சியர், இப்போ வந்து லேபர் கமிஷனர். அவர் ஓரளவுக்கு நம்ம நேரம் பார்த்து சொன்னால் அவர் வரலாம். அவர் வரும்போது ஒன்றா சொல்கிறேன், அவர் வரும்போது சொல்கிறேன், செஞ்சுக்கிறீங்களா அந்த கூட்டத்தை? கமிஷனர் வரும்போது அதையும் நான் இங்கே நிச்சயமாக செய்து கொடுப்பேன் இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றேன். சிறப்பான இந்த நிகழ்வுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றீர்கள். ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன், இதெல்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தயவு செய்து மாஸ்க் போடுங்க. மாஸ்க் இல்லைன்னா உங்கள் முந்தானி எடுத்து மூஞ்சில் சுற்றிங்க. நீங்கள் வந்து இந்த இஸ்லாமிய பெண்களை பாருங்கள், அவங்களுக்கு எதுக்கு மாஸ்க்? அவங்க வாழவில்லையா? நம்ம தான் இப்போ எல்லாரும் இஸ்லாமியர் மாதிரி மூடிக்கிறோம். ஏன் இதை நிரந்தரமாக நம்மளும் மூடிக்கிறோம்? என்றைக்குமே நமக்கு இந்த தொல்லை இருக்காது. ஆனால் நீங்கள் எல்லாரும் முந்தானி எடுத்து போட்டு வெளியே போங்க, முகத்தில் முந்தானி வச்சு போட்டுட்டு போங்க, இல்லை ஒரு கட்சி வச்சு போட்டு போங்க. அசிங்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. ஏன்னா இப்படிலாம் கட்டிட்டு போனால் தப்பாக வெக்கப்படாதீங்க. நம்ம உயிருக்கு மிஞ்சது எதுவுமே கிடையாது. அதனால் எதுக்கும் வைக்கப்படாமல் நீங்கள் இந்த கட்சி போட்டு கட்டிட்டு போங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள், உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நமக்கு ஏதாவது வியாதி வந்துட்டால் நமக்கு யாரும் உதவ மாட்டாங்க, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்? கணவனுக்கு வந்தால் மனைவி பார்க்க முடியாது, மனைவிக்கு வந்தால் கணவன் பார்க்க முடியாது, பிள்ளைக்கு வந்தால் தாய் தந்தை பார்க்க முடியாது. தெரியாமே போய் சேர்ந்துடும். அந்த ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கணும். உலகளவில், நம்ம மாவட்ட அளவில் மட்டும் இல்லை, உலகளவில் தள்ளப்பட்டிருக்கணும். என்ன வியாதி, அதுக்கு என்ன மருந்து இன்று வரை தெரியவில்லை. ஒன்றுதான் மருந்து, விலகியது, அவ்வளோதான். இங்கே போட்டுக்கிற மாதிரி தனித்து இது. இப்போ கூட சும்மா அப்படி கலெக்டாக பண்ணிட்டு கும்பலாக உட்காந்து தாயாண்டு தனித்தில் உட்காருங்க அப்படின்னா எல்லாம் எழுந்து ஓட்டாங்க, ஒரே ஓட்டம். ஸோ தனித்து இருங்க கொஞ்ச நாளைக்கு. நம்மளை தனிமைப்படுத்தி விட்டால் என்ன பண்ணுவீங்க? வேலூரில் 3-6 இடத்துல தனிமைப்படுத்திட்டாங்க. இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு போக முடியாது, அந்த தெருவில் இந்த தெருவுக்கு வர முடியாது, இப்படி போக முடியாது, உள்ளே வர முடியாது. உங்களுக்கு எதனா வேண்டாம் வெளியே வந்து கை நீட்டி வாங்கிட்டு போயிட்டு தான் நீங்கள் வெளியே போக முடியாது. வெளியே இருக்கிறவங்க உள்ளே வர முடியாது. அப்படின்னு ஒரு 6 ஏரியா, பனவட்டம், கருகம்பத்தூர், சின்னாலவரம், கஸ்பா, ராமநாயக்கபாளையம், சைதாப்பேட்டை தனிமைப்படுத்தி விட்டார்கள். சுற்றி வேலி போட்டாங்க, தகடங்க அடிச்சிட்டாங்க. அப்படி தனிமைப்படுத்திய பிறகு நாம் தனிமையாக இருப்பதை விட நாம் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பதே தனியாக இருந்துக்கிறோம். கொஞ்சம் விலைக்கு இருந்துக்கிறோம். அதை நீங்கள் கடைபிடித்து இந்த ஊருக்கு எந்த கலங்கமும் கொரோனாவால் வராமல் தடுப்பதற்கு இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் தன் பிள்ளைகளை தடுத்துவிடுங்கள்.
தன் கணவனை தடுத்து நிறுத்துங்கள், தன் பிள்ளைகளை தடுத்து நிறுத்துங்கள். இது தாயால் மட்டும்தான் முடியும். அடுத்தது ஒன்றால் முடியும்னா அது இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். இங்கே இருக்கிற இளைஞர்கள் அதை தொடர்ந்து செய்வார்கள் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக செய்யுங்கள். உங்களுக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியுடைய மாவட்ட கிளையின் சார்பாக எல்லா நேரத்திலும் எல்லா உதவியும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம். இப்போ கூட நாங்கள் வரும்போது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரோம். இன்னும் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாம். என்கிட்ட நிறைய இருக்குது. அதை சிலது என்னென்ன வருமோ அதை தருகிறோம். நன்றாக செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வள்ளுவனுக்கு எப்பொழுதும் ஆதரவாகிறீர்கள். எனக்கு இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு ஷாக். ஏன்னா இது எய்டட் ஸ்கூலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், கவர்மெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் கேட்டாங்க. எனக்கு நிச்சயமாக நான் இந்த நல்லாசிரியர் விருது கவர்மெண்ட் கொடுத்ததோ இல்லையோ, மக்கள் நீங்கள் அவருக்கு நல்லாசிரியர் என்ற விருதை கொடுக்க வேண்டும். அது எல்லாத்தை விட உயர்ந்தது. அப்படி சிறப்பாக ஒரு பள்ளியை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார், தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கூலுடைய அட்மாஸ்பியர் பிடிச்சிது. அது இன்னைக்கு மட்டும் செஞ்சிருந்தால் தப்பு, ரெகுலராக செஞ்சிருந்தால் நான் மனதார அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துக்கிறேன். அவருக்கு அத்தனை நலன்களும் உள்ள இதுவும் ஆண்டவர் அவர்கள் கொடுப்பார் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். ஏனென்றால் நான் ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன். நான் பாரத் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாரத் கல்வியியல் கல்லூரி, பாரத் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, அவர் ஒரு 20 பள்ளிகளுடைய உரிமையாளர் தான். நான் பார்த்த உடனே எனக்கே ஸ்டாக். எங்கள் ஸ்கூல் கூட சிலதெல்லாம் இருக்காது. இல்லைன்னா இது நாங்களாம் வந்து எங்கள் ஸ்கூலில் ஓய்ச்சிடுவார் பொறுத்தது இது அப்படின்ட்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஊர் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். சில நிகழ்வுகள் இது மாதிரிலாம் நடக்கத்தான் செய்யும். ஒரு பள்ளி நடத்துகின்ற ஆசிரியர்கள், நிர்வாகி என்ற முறையில் சொல்லுகிறேன், நீங்கள் இதற்கெல்லாம் கலந்து விடக்கூடாது, இதற்கெல்லாம் பயந்து விடக்கூடாது, இதற்கெல்லாம் அஞ்சக்கூடாது. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். 10 பேர் ஒருத்தர் சொல்லுவாங்க தான், போட்டோ பிடிச்சி போடுவது தான். நல்லதை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். கெட்டது உங்களை விட்டு விலகி போய்விடும். பயப்பட வேண்டாம். பேப்பரில் போட்டாலும் ஆமாம் இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பயந்துக்கிறதுனா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தப்புன்னா தப்பு, ஆமாம் இப்படிதான் தப்பு நடந்து சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு அதை இக்னோர், அதை தவிர்த்து விட்டு போயின்னு இருக்கு. அதுக்கு போராடி கொண்டு உங்கள் மனசை நீங்கள் கெடுத்து கொண்டு உள்ளுக்குள்ளே நொந்து கொண்டு இது செய்யலாமா வேணாம், எனக்கு மக்களுடைய ஆதரவு தேவை, நானே செஞ்சுக்கிறேன், எல்லாம் வேணவே வேணாம். திட்டியா திட்டு இதெல்லாம் தூக்கி போட்டு போட்டு நான் மறுபடியும் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மனப்பக்குவத்தை செய்து கொள்ள வேண்டும். சோர்ந்து விடக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு வள்ளுவன் அவர்களுக்கு சொல்லுகின்றேன். வள்ளுவன் அவர்களே, சோர்ந்து விட்டால் உங்களை சுற்றி சுவர் எழுப்பிவிடுவார்கள். நீங்கள் சிறகடித்து பறந்து விட்டால் உங்களை பிடிச்சி வேலை போடுறதுக்கு யாராலையும் முடியாது. அதை மனதில் வைத்துக் கொண்டு தைரியமாக செயல்படுங்கள். இந்த ஊர்ல ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கிறதுக்கு இந்த பெற்றோர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் நிறைய பார்க்காத கிராமமே கிடையாது வேலூர் மாவட்டத்தில். நான் போகாத ஸ்கூலே கிடையாது, எனக்கு தெரியாத அதிகாரியே கிடையாது. நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் ஆதரவு கொடுங்கள். மெட்ரிகுலேஷன் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க நீங்கள் அங்கே போய் 10,000 15,000 கொடுத்து நீங்கள் சும்மா படிச்சுட்டு போகலாம். இவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு 10,000 15,000. அதை பெற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை நல்லாக வளர்க்க வேண்டும். நல்ல பண்புகளை இங்கே கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதற்கு துணையாக இருக்க அவர்கள் துணைவியாரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டி, அனைத்து ரெட் கிராஸ் உறுப்பினர்களையும் பாராட்டி, வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா அவர்களே. அவர் சொல்லும்போது ஒரு வாரம் சொல்லும்போது உங்களை சுற்றி சுவரை எழுப்பி விடுவார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதாவது சோர்ந்து விட்டால் உன்னை சுற்றி சுவரை எழுப்பி விடுவார்கள் என்று சொன்னார்கள். இந்த உடலே சாய்ந்து போனாலும் அது வந்து மண்ணுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் இருக்கேன். எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்கல்ல, இங்கே தம்பிங்கெல்லாம் இருக்கானுங்க. சார் சொன்னார், எப்படி இவங்களெல்லாம் வளைச்சி போட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ சொல்கிறேங்க, அவங்கக்கிட்ட சொன்னதை. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை சார்ந்தவங்களாம் வந்து நீண்ட நாள் வாழணுன்னு தான் யோசிக்குவாங்க. அது எப்படி வாழ்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கான வாய்ப்பு வந்து நம்மகிட்ட இல்லை. அப்படி ஒரு மறைவுன்னு ஒரு ஏற்படும் போது என்னுடைய உடலை வந்து மண்ணுக்குள் புதைவானான்ட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த உடலை வந்து அறிவியல் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும், மருத்துவ மாணவர்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே வீட்டில் இருந்து முடிஞ்சிட்டு பிறகு என் தம்பிங்கிட்ட கொடுத்துன்னு தான் சொல்லியிருக்கேன். அதான் உண்மையே. என்னுடைய இஸ்லாமிய தம்பியர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உறவினர்கள்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டு பிறகு என்னுடைய சடத்தை வந்து அவங்ககிட்ட கொடுங்க, அவங்க மருத்துவமனைக்கு அனுப்பிடுறாங்க.
அது உண்மையான வார்த்தை. இல்லை இல்லை, மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. மற்றவர்களாக எங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் இதுக்கு துணை புரிந்தார்கள். ரொம்ப வழக்கமாக வந்து இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செஞ்சுட்டு பிறகு ஐயா வந்து தாமதம் வருவார். இன்னைக்கு என்னன்னா முதல் நாளாக வந்தது எங்கள் ஐயாவும் அந்த டீமும் தான் வந்தாங்க. அதனால நீங்கள்லாம் வந்து எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்து 4 மணிக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவங்க 3:30 மணிக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மக்கள்லாம் வந்து கூடுறதுக்கு 4:30 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் பார்த்துட்டு அப்படியே இந்த ஊரை ஒரு உலா வந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வகுப்பறை தான் பார்த்தாங்க. போகும்போது அனைத்து வகுப்பறையும் பார்த்துட்டு போயிடணும். இது இல்லாமல் இன்னொரு இது அந்த பக்கம் இருக்குங்க, அதையும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இப்போ தான் திட்டமிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தோடு இணைந்து இன்னும் விடுபட்ட பணிகள் எல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும். கடந்த ஆண்டில் வந்து நம்ம பள்ளியில் வந்து அந்த எல்கேஜி யூகேஜிக்காக குழந்தை கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளை மிக சிறப்பாக பார்த்து கொண்ட 2 பெண்மணிகள் நம்ம உங்களோட உட்கார்ந்துருக்காங்க, மகாலட்சுமி, யாஸ்மின். இந்த ஆண்டும் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறோம். உங்கள் இல்லங்களில் இருக்கின்ற குழந்தைகளை தூய்மையாக அனுப்புங்கள். காலையில் எல்லா பெற்றோர்களும் வேலைக்கு போயிருங்க. அது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வச்சு அனுப்புங்க. அதுபோலலாம் செஞ்சு அனுப்புங்க. பள்ளி துவங்கியவுடன் அந்த எல்கேஜி யூகேஜிக்கான சேர்க்கையை நடைபெறும். வந்திருக்கின்ற பெற்றோர்கள் உங்கள் இல்லங்களில் இருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற பெற்றோர்கள் சொல்லி அந்த குழந்தைகளையும் நம் பள்ளியில் சேர்க்க அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். கடந்த முறை வந்து புத்தகம் வாங்கி கொடுக்கல, இந்த முறை புத்தகமெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சிறப்பான வகுப்புகள் அந்த குழந்தைகளுக்கு நடத்துவோம். இல்லை எந்த ஐயமும் உங்களுக்கு வேண்டாம். அந்த குழந்தைகள் நம்மிடமிருந்து அந்த பள்ளி முன்பருவ கல்வி கட்ட பிறகுதான் முதல் வகுப்பு பாடத்தை சிறப்பாக படிக்க முடியும். கான்வென்ட் ஐயா சொன்னார், மிக அதிர்ச்சியான தகவல். எத்தனை பள்ளிகள் இருக்குன்னு சொன்னீங்க சார்? 20 பள்ளிக்கு கல்லூரி பள்ளிகள், பல்வேறு பள்ளிகளை பாரத் இந்திரநாத் என்று தான் ஐயாவை அழைப்பார்கள் என்று சொன்னார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னே ஒரு செய்தித்தாளில் கூட ஒரு செய்தி வரும்போது பாரத் இந்திரநாத்னு தான் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த பாரத் உரிமையாளர் அவரே வாழ்த்தக்கூடிய ஒரு பள்ளியாக இந்த பள்ளி இருப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி. நீண்ட நேரமாக இதுதான் உங்க குழந்தைகளை பற்றி நாங்கள் தகவல் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இதுதான் இது ஒரு 3ஆம் 4ஆம் பள்ளி விஷயமா எடுத்து பண்ணிட்டு வந்துருக்கோம்.